ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் பேக் டு கோட் மில். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் சீரிஸில் ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ட்ரீ, கிராஃப் அண்ட் தென் வந்து ட்ரை இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஹீப்பும் வந்து அதோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து ஆர்டராக வந்து லேர்ன் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து இதை கற்றுக்க ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரீ பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ட்ரீ அண்ட் தென் வந்து பைனரி ட்ரீ இந்த ரெண்டு கான்செப்ட் போதும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து இதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? ஓகே, இப்போ நம்ம கான்செப்ட்ஸ்குள்ள என்டர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, இதுக்கு ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹீப்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்துட்டு குமிச்சு வைக்கிறது அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ எப்படி நம்ம மண்ணை குமிச்சு வைக்கிறோம், இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னா மணல் தேவைப்படும்ல, அதை வந்து வீட்டுக்கு வெளியே வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க. கொட்டும் போதே வந்து அது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து ஃபார்ம் ஆகி தான் இருக்கும். அதாவது குமிச்சு வச்சிருப்பாங்களா. ஸோ அதை தான் வந்து இங்கே ஹீப்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல வந்துட்டு பைல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மீனிங் பைல் ஆஃப் புக்ஸ் ஆர் பைல் ஆஃப் கிளாத்ஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அடுக்கி வைக்கிறது இல்லை குமிச்சு வைக்கிறது அந்த மாதிரி. சரியா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்க இந்த ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல ஒரு டேட்டா வந்து இப்படி குமிச்சு வைக்க போறோம் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம இங்க ஹீப்னு சொல்றோம். சரியா? ஸோ இந்த மாதிரி குமிச்சு வைக்கிறப்ப ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணாதான் அது வந்து ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அது என்னென்னு சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. சரியா? ஸோ ஹீப்பை பொறுத்த வரைக்கும் மெயினா வந்து ரெண்டு ஹீப் இருக்கு. ஒன்னு வந்து மின்னு, இன்னொன்று வந்து மேக்ஸ். ரெண்டுக்குமே வந்து சிமிலரா எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் டிஃபர் ஆகும். அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஹீப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு பைனரி ட்ரீ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம பைனரி ட்ரீனா என்ன பார்த்திருப்போம், ஒரு நோடு இருக்கும். அந்த நோடுக்கு 2 சில்ட்ரன் இருக்கும். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த ரெண்டே 2 சில்ட்ரன் தான் இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட்ல இருக்கிறது சின்னதாகவும் ரைட்ல இருக்கிறது பெருசா இருந்தாவும் அது வந்து நம்ம பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து நம்ம பைனரி ட்ரீல ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் அப்ளை பண்றது மூலியமா அது பைனரி சர்ச் ட்ரீயா மாறுதுல்ல. அதே மாதிரி தான் ஒரு பைனரி ட்ரீல நீங்க இன்னொரு கண்டிஷன் இந்த ஹீப்புக்கு தேவையான கண்டிஷன் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சரா மாறிடும். அவ்வளவுதான். அது எப்படின்னு சொல்றேன் பாருங்க சிம்பிளா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மின் ஹீப் எடுத்துக்குவோம். சரியா? சோ மின் ஹீப்னா எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். புரியுதான்னு பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரீ சும்மா ஒரு பைனரி ட்ரீ வந்து நான் சிம்பிளா ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சும்மா வந்துட்டு 1 2 3 ஓகே. ஓகே, இப்படி இருக்கு. சோ இது வந்து ஒரு நார்மல் பைனரி ட்ரீயா? சோ இதே வந்து ஹீப்னா எப்படி இருக்கணும்? அதாவது மின் ஹீப்னா எப்படி இருக்கணும்னா, எந்த ஒரு நோட் எடுத்துக்கிட்டாலும் அந்த நோடோட பேரண்ட் வந்து எனக்கு சின்னதாவோ ஆர் ஈக்குவலா இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 5ங்கிற ஒரு நோட் எடுத்துக்கிறேன். சரியா? இந்த 5ங்கிற நோடு வந்து அதோட பேரண்ட்ட விட ஈக்குவலாவோ ஆர் கிரேட்டராவோ இருக்கணும். சோ அவ்வளவுதான் கண்டிஷன். அதாவது சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். கீழ இருந்து மேல போகும்போது எல்லாமே சின்னதாயிட்டே போகணும். அவ்வளவுதான். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றீங்க. அந்த ட்ரையாங்கிள்ல எனக்கு கீழ இருக்கிறதா வந்து அதிகமா இருக்கணும். இது வந்து மேக்ஸ் ஆவும். இது வந்து மின்னா இருந்துச்சுன்னா, இது வந்து மின் ஹீப். அதாவது டாப்ல எது இருக்கோ அதுதான் வந்து அந்த ஹீப்போட டைப்ன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டாப்ல வந்து மின் இருந்தா அது மின் ஹீப். அதே வந்து உல்டாவா இந்த இடத்துல வந்து மேக்ஸ் ஆவும். இங்க வந்து மின்னுன்னு இருந்துச்சுன்னா, அது வந்து எனக்கு மேக்ஸ் ஹீப். அவ்வளவுதான். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நான் இங்க வரைஞ்சேன்ல ஒரு பைனரி ட்ரீ. இதுவே வந்து ஒரு மின் ஹீப் தான். ஏன்னா இங்க பாருங்க இப்போ இந்த இடத்துல எனக்கு கீழ வந்து எல்லாமே பெருசா தான் இருக்கு. அதுக்கு மேல போக போக எல்லாமே சின்னதாயிட்டு தானே போகுது. இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு நோடுல வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து எங்கேயாவது ஃபாலோ ஆகாம இருக்கான்னு பாருங்க. இப்ப நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். 3 வந்து 1 விட அதிகம். அதே மாரி அது சைல்ட விட கம்மி. அதாவது மேக்ஸ்ல இருந்து மின் ஆயிட்டு போகுது. அவ்வளவுதான். சரியா? சோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஹீப்போட ப்ராப்பர்ட்டீஸ வந்து எனக்கு ஃபாலோ பண்றதுனால இது வந்து ஒரு ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர். அவ்வளவுதான். சோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். ஜஸ்ட் ஒரு நார்மல் பைனரி ட்ரீ எடுத்துக்கோங்க. அதுல எனக்கு இந்த மின் டூ மேக்ஸ் ஆர் மேக்ஸ் டூ மின் இந்த ப்ராப்பர்ட்டிய ஃபாலோ பண்ணியிருந்தா அது ஹீப். அவ்வளவுதான். மேக்ஸ் ஹீப்னா ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் வந்து இதே மாரி தான். இங்க வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். இங்க 50 இங்க 17 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க 10 இங்க 20 இங்க ஒரு 13 எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப பாருங்க. இங்க கீழ இருக்க எல்லாமே சின்னதா இருக்கும். அதுக்கு மேல போக போக எல்லாம் பெருசாயிட்டே போகும். அவ்வளவுதான். இது வந்து மேக்ஸ் ஹீப். சோ இது வந்து மின்னு, இது வந்து மேக்ஸ். சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டாப்ல எனக்கு எப்படி இருக்கு? மினிமம் இருக்கா? மேக்ஸிமம் இருக்கான்னு பாருங்க. சோ அதுதான் வந்து அந்த ஹீப்போட டைப். அவ்வளவுதான். சரியா? சோ ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன? அதோட டைப்ஸ் என்ன? அண்ட் தென் வந்து அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். இது 3 உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. இப்ப நம்ம இதோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போவோம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன பொறுத்தவரைக்கும் நான் இதுல வந்து மின் ஹீப் மட்டும் நான் சொல்லித் தரேன். மேக்ஸ் ஹீப் சிமிலரா தான் இருக்கும். பட் ஒரு சில கண்டிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது நம்ம மின் டூ மேக்ஸ் போறதுக்கு சாரி மேக்ஸ் டூ மின் போறதுக்கு பதிலா மின் டூ மேக்ஸ் போவோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிய ஃபாலோ பண்றதுக்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய கோட்ல ஒரே ஒரு சில சேஞ்சஸ் பண்ற மாரி இருக்கும். அவ்வளவுதான். நான் மின் ஹீப் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. மேக்ஸ் ஹீப் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி உங்களால ஓனா பண்ண முடிஞ்சுன்னா ஓகே குட். அப்படி பண்ண முடியலன்னா ஓகே நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் அதுக்கு செப்பரேட்டா வீடியோ போடுறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வழக்கம் போல நம்ம பைனரி ட்ரீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம இங்க பண்ண போறோம். பட் என்ன கண்டிஷன்ங்கிறதுல எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆயிருக்கணும். அவ்வளவுதான். அது ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும் போதும். எனக்கு அது நான் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சரா கன்வெர்ட் ஆயிரும். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? எப்பவும் போல நம்ம நார்மலா ஒரு பைனரி ட்ரீ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ண போறேன்.
பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஹீப்பா நம்ம மாத்த போறோம் அவ்வளவுதான். சரியா? அதாவது ஃபுல்லா நம்ம பைனரி ட்ரீ கிரியேட் பண்ணிட்டு அப்படி பண்ணாம பைனரி ட்ரீ ஒவ்வொன்னா கிரியேட் பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இப்ப நான் வந்து 2ன்னு போட்டுக்கிறேன். இது வந்து ரூட் நோடுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப 1ங்கிற ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்றேன். நான் அத வந்து லெஃப்ட் ஆர் ரைட் எப்படி வேணா இன்செர்ட் பண்ணலாம். நான் லெஃப்ட்ல இன்செர்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த இடத்துல வந்து இது எனக்கு மின் ஹீப்பான்னு பாருங்க. மின் ஹீப் கிடையாதுல்ல. ஏன்னா மின் ஹீப்னா வந்துட்டு இங்க மேக்ஸ்ல இருந்து மின்னுக்கு போகணும். எனக்கு மின்னில இருந்து மேக்ஸ்க்கு போகுது. அப்ப இது வந்து மேக்ஸ் ஹீப். நம்ம இத மேக்ஸ் ஹீப்னு சொல்ல வேணாம். ஏன்னா வந்து ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு நோடு தான் அடிஷனலா இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்துட்டு இப்போதைக்கு இது ஒரு நார்மல் பைனரி ட்ரீ. இத வந்து நம்ம மின் ஹீப்பா மாத்தணும். அதத்தான் வந்து நம்ம கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து 2 ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ரூட்ல எதுவுமே இல்லாதனால 2 இன்செர்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் 1 இன்செர்ட் பண்றேன்னா, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே நான் இதை ஹீப்பா மாத்தணும். டக்குன்னு வந்துட்டு நான் அந்த 1 தூக்கி நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். அதாவது 2 இருந்த இடத்துல 1 போட்டுட்டு 1 இருந்த இடத்துல 2 போடுறேன். அப்ப எனக்கு இந்த மாதிரி வந்துருமா? இந்த இடத்துல பாருங்க எனக்கு மின் ஹீப்பா மாறிடுச்சா? சோ நீங்க கேட்கலாம். இப்படி பண்ணா வந்துட்டு எனக்கு இந்த ட்ரீயோட ஆர்டரே வந்து சேஞ்ச் ஆயிருமேன்னு சொல்லிட்டு. ட்ரீயோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணாதான் அது மின் ஹீப்பா மாறும். அப்படி இல்லைன்னா எனக்கு மாறாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப நார்மலா வந்துட்டு நம்ம ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்றோம்னா எங்க இன்செர்ட் பண்ணுவோம்? எனக்கு எங்க வந்து நோடு வந்து எம்ப்டியா இருக்கோ. ஏன்னா வந்து ஒரு நோட்ல வந்து 2 சில்லுன்னு தான் இருக்க முடியும். லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட்ல இடம் இருந்தா நான் அங்க இன்செர்ட் பண்ண போறேன். ரைட்ல இடம் இருந்தா அங்க இன்செர்ட் பண்ண போறேன். சோ இங்க இன்செர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணாதானே அது எனக்கு மின் ஹீப்பாவோ ஆர் வந்து மேக்ஸ் ஹீப்பாவோ மாறும். சோ அதத்தான் வந்து நம்ம இங்க பண்ண போறோம். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு 1ங்கிற நம்பர் இன்செர்ட் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அத வந்து நானு இங்க இன்செர்ட் பண்றேன். இப்ப இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இது மின் ஹீப்பான்னு பாருங்க. மின் ஹீப் கிடையாதுல்ல. எனக்கு எப்படி இருக்கணும்? மேக்ஸ் டூ மின் தான் போகணும். சோ இந்த இடத்துல எனக்கு மேக்ஸ் டூ மின் போயிருக்கா? இல்ல. எனக்கு இடையில அந்த ப்ராப்பர்ட்டி ஃபாலோ ஆகாம இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் மறுபடியும் நான்? ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அத மறுபடியும் வந்து ஹீப்பா மாத்தணும். சோ இந்த 2யும் வந்து மறுபடியும் இன்டர்சேஞ்ச் பண்றேன். இப்ப பாருங்க எனக்கு மேக்ஸ் டூ மின் போகுதா? சோ அவ்வளவுதான். மின் ஹீப்பா மாறிடுச்சு. சோ இதத்தான் வந்து எக்ஸாக்ட்டா அங்க பண்ண போறோம். ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்றோம். எனக்கு எங்க எம்ப்டியா இருக்கோ அங்க இன்செர்ட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அத நம்ம ஹீப்பா கன்வெர்ட் பண்றோம் அவ்வளவுதான். சரியா? ஓகே. இப்ப நான் கோடுக்கு போவோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ட்ரீ இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன தேவை? நோடு தேவை. சோ நான் நோடு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். கிளாஸ் ஹீப் நோடுன்னு போட்டுக்கிறேன். சோ இதுக்குள்ள வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நான் டேட்டாவ பாராமீட்டரா பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு நோடு கிரியேட் பண்றதுனாவே டேட்டா வந்து மெயினா தேவை. சோ அதனால. சோ செல்ஃப் டாட் டேட்டா ஈக்குவல் டு நம்ம பாஸ் பண்ண டேட்டா. அடுத்தது ஹீப் நோடுனா என்ன? அதுவும் வந்து எனக்கு ஒரு பைனரி நோடு தான். அப்ப பைனரி நோடுனா எனக்கு என்ன இருக்கணும்? லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கணும். சோ செல்ஃப் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு நன்னு சொல்லி செட் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு எது லெஃப்ட் எது ரைட்ன்னு தெரியாது. நான் அதுக்கப்புறம் இன்செர்ட் பண்ணாதான் தெரியும். எது லெஃப்ட் எது ரைட்ன்னு சொல்லிட்டு. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு நோடு கிரியேட் பண்றப்ப நான் நன்னு சொல்லி அதாவது எம்ப்டியா செட் பண்ணிடுறேன் அவ்வளவுதான். செல்ஃப் டாட் ரைட் ஈக்குவல் டு நன்னு. அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம நோடு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சோ இந்த நோடெல்லாம் வந்து நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணக்கூடியதான் பைனரி ட்ரீ. அது உங்களுக்கு தெரியும். சோ அதுக்கு வந்துட்டு நம்ம இப்போ ஒரு புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிளாஸ் இத வந்து ஹீப் சாரி மின் ஹீப்னு போட்டுக்கலாம் நம்ம. ஓகே. நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எப்பயுமே வந்து ரூட் தான் இனிஷியலைஸ் பண்ணுவோம். சோ அதே மாரி இங்க டெஃப் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இங்க வந்து இது நம்ம பாராமீட்டர்லாம் பாஸ் பண்ண தேவையில்ல. செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு நன்னு. எனக்கு எம்ப்டியா இருக்க போகுது நன்னு எப்பயுமே. அதான் சாரி. ரூட் எப்பயுமே எம்ப்டியா இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து நான் எந்த வேல்யூ இன்செர்ட் பண்றேன்னு தெரியாது. அதனால வந்து நான் எம்ப்டியா இன்செர்ட் பண்ணிக்கிறேன். சாரி எம்ப்டியா வச்சுக்கிறேன் அவ்வளவுதான். சோ இப்போ வந்து இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்குவோம் நம்ம. ஹீப் ஈக்குவல் டு மின் ஹீப்பான்னு சொல்லி போட்டுக்கிறேன் அவ்வளவுதான். சோ இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது கிளாஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் அவ்வளவுதான். சரியா? சோ இத பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா வந்து நான் ஊப்ஸ் கான்செப்ட் நான் கவர் பண்ணியிருக்கேன். சோ டைரக்ட்டா நமக்கு தேவையான இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போவோம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்சர்ஷன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க டெஃப்னு போட்டு ஆட் மெத்தட் போட்டுக்கிறேன். இங்க வந்துட்டு நான் டேட்டாவ பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஆடுக்கு வந்து ஒரே ஒரு டேட்டா தான் தேவை. நான் அத எப்படி ஆட் பண்ண போறேங்கிறது அது நம்மளோட வேலை. அதாவது ஒரு யூசருக்கு வந்து ஒரு ஹீப் கிரியேட் பண்ண போறாங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு டேட்டாவ இன்செர்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான். இப்ப 10ங்கிற ஒரு வேல்யூ கூட இன்செர்ட் பண்ண சொன்னாங்கன்னா, அந்த இன்செர்ட் பண்ணக்கூடிய வேலையில நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்க இன்செர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் மட்டும் தான் குடுப்பாங்க. சோ அத வந்து அவங்க பண்ணி பார்த்துக்குவாங்க. நம்ம மீதி இருக்க வேலைய நம்ம பார்த்துக்குவோம். சரியா? சோ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம? ரூட் வந்து எம்ப்டியா இருந்ததுன்னா ரூட்லயே செட் பண்ணிருவோம். அப்படி இல்லைன்னா தான் நம்ம அடுத்தடுத்த நோடெல்லாம் வந்து செக் பண்ண ஆரம்பிப்போம். சோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் இஃப் நாட் செல்ஃப் டாட் ரூட். எனக்கு ரூட் வந்து எம்ப்டியா இருந்தது. இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா வந்துட்டு செல்ஃப் டாட் ரூட் இஸ் நன். இந்த கண்டிஷன் தான் நான் ஷார்ட் ஃபார்ம்ல இப்படி போட்டிருக்கேன். சோ இப்படி எனக்கு ரூட் வந்து எம்ப்டியா இருந்ததுன்னா செல்ஃப் டாட் ரூட் ஈக்குவல் டு ஹீப் நோட் ஆஃப் இந்த டேட்டாவை பாஸ் பண்றேன் அவ்வளவுதான். எனக்கு இந்த டேட்டா வந்து நோடா மாறி எனக்கு இதுல செட் ஆயிரும் அவ்வளவுதான். செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலையும் இல்ல. எனக்கு ரூட்டே வந்து எம்ப்டியா இருந்துச்சுன்னா நான் ரூட்லயே வந்துட்டு எனக்கு என்னோட டேட்டா வந்து செட் பண்ணிட்டு நான் அங்கிருந்து வெளியே வந்துடுறேன். சோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுவோம். ஹீப் ஈக்குவல் டு சாரி ஹீப் டாட் ஆட் சும்மா 10ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நான் டீபக் பண்ணி காட்டுறேன் பாருங்க புரியுதான்னு. ஓகே ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஹீப்புக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஸோ ரூட் வந்து எம்டியா செட் ஆயிடுச்சு. அடுத்து ஆட் மெத்தடுக்குள்ள போகுது. எனக்கு ரூட் வந்து எம்டியா இருக்கான்னு பார்க்கும். எம்டியா இருக்கும்.
ஸோ அதனால இப்போ இந்த டேட்டா வந்து நோடா மாற்றும். அங்கே பாருங்க டேட்டா அங்கே பாஸ் ஆகி எனக்கு செட் ஆகுதா, லெஃப்ட் ரைட் செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹீப் நோடு வந்து ரூட்டில் செட் ஆயிடுச்சு. ஸோ டேரக்டாக ரிட்டர்ன் ஆயிரும், அவ்வளோதான், வெளியே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், எனக்கு ரூட் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம எனக்கு எங்கே வந்து எம்டியாக இருக்கோ அங்கே செட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிகர்சிவ் மெத்தட் எழுதுறேன். ஏன்னா வந்துட்டு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டுங்கிறது வந்து நீ காமனா வந்து எல்லாத்துக்கும் இருக்க போகுது. ரூட்டுங்கிறது வந்து ஒன் டைம், அதாவது மொத்த ஹீப்புக்குமே ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து காமனா நம்ம ஒன் டைமா எழுதிட்டோம். பட் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் நோடு வந்து எனக்கு எல்லா நோடுக்குமே இருக்கும்ல, அதாவது இருக்கும் இல்லாம போகும், அது ரெண்டாவது விஷயம். பட் இருந்துச்சுன்னா எனக்கு எல்லா நோடுக்குமே இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நோடா போய் செக் பண்ணக்கூடாது. நம்ம காமனா ஒரே ஒரு நோடுக்கு நம்ம ஒரு ஜென்ரிக்கா ஒரு மெத்தட் எழுதுவோம். அதை வந்து நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு நோடுக்கு போய் போய் கால் பண்ணிட்டா போதும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கா? நான் இங்கிருந்து அந்த மெத்தட கால் பண்ணா எனக்கு இது 2யும் செக் பண்ணணும். இங்கிருந்து கால் பண்ணா எனக்கு இது 2யும் செக் பண்ணணும். அதே மாரி தான். நான் எந்த நோட பாஸ் பண்றேனோ, அந்த நோடோட லெஃப்ட் அண்ட் ரைட்ட வந்து செக் பண்ணிட்டே போகணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாரி நம்ம ஒரு ஜெனரிக்கா ஒரு மெத்தட் எழுத போறோம், அவ்வளோதான். ஸோ வந்து இங்க போயிட்டு டெஃப் ரிகர்சிவ் ஆட்ன்னு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன தேவை? டேட்டா தேவை. நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த நோடுக்கு நம்ம அந்த ஜெனரிக் மெத்தட அப்ளை பண்ண போறோம்னு சொல்லி ஒரு பாராமீட்டர் தேவையில்ல. ஏன்னா வந்து இங்க சொல்லிக் குடுத்தேன்ல இப்ப நானு. இந்த நோட பாஸ் பண்ணா எனக்கு இது 2யும் செக் பண்ண சொல்லிட்டேன். இந்த நோட பாஸ் பண்ணா இது 2யும் செக் பண்ணும். அப்ப நான் எந்த நோட பாஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பாராமீட்டர் நம்ம குடுக்கணும்ல. ஸோ அதத்தான் வந்து நம்ம இங்க ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நோடுன்னு சொல்லி பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப வந்துட்டு என்ன பண்ணலாம் நம்ம? ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் எம்ப்டியா இருக்கான்னு சொல்லி பார்க்கலாமா? இஃப் நாட் நோட் டாட் லெஃப்ட். அதாவது இந்த நோடோட லெஃப்ட் வந்து எம்ப்டியா இருக்கான்னு சொல்லி பார்க்கிறேன். எம்ப்டியா இருந்தா என்ன பண்ணலாம்? நான் டைரக்ட்டா வந்து செட் பண்ணிடலாமா? நோட் டாட் லெஃப்ட் ஈக்குவல் டு ஹீப் நோட் ஆஃப் ஹீப் நோட் ஆஃப் டேட்டா. இது புரியுதான்னு பாருங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு நோட வந்து நம்ம பாஸ் பண்றோம். எனக்கு ஒரு டேட்டாவும் ஒரு நோடும் கிடைக்கும். அந்த நோடோட லெஃப்ட் வந்து எம்ப்டியா இருக்கான்னு பார்க்கிறேன். லெஃப்ட் எம்ப்டியா இருந்துச்சுன்னா நான் டைரக்ட்டா லெஃப்ட்ட செட் பண்ணிடுறேன். அத அந்த டேட்டா வந்து நோடா மாத்தி செட் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். அப்படி ஒருவேளை இஃப் நாட் நோட் டாட் ரைட். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எம்ப்டியா இருக்கான்னு பார்க்கிறேன். எனக்கு எம்ப்டியா இருந்துச்சுன்னா நான் அங்கேயே செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருவேளை வந்துட்டு எனக்கு லெஃப்ட் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருந்தா நம்ம ரைட்ட செக் பண்ணலாம். ஸோ அதான் வந்து நான் எல்இஃப் கண்டிஷன்ல போட்டிருக்கேன். அப்படியே என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா வந்து இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ரைட்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க. சிம்பிள் தான், சரியா? இதை இப்ப நான் உங்களுக்கு மெத்தட கால் பண்ணா உங்களுக்கு புரியும் பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ரூட் ஆல்ரெடி ஃபில் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் நானு? இந்த ரிகர்சிவ் மெத்தட கால் பண்றேன். இதுக்குள்ள வந்துட்டு நான் டேட்டாவை பாஸ் பண்ணிக்கிறேன். செல்ஃப் டாட் ரூட்ட பாஸ் பண்ணிக்கிறேன். இங்க என்ன பண்றேன்னா சிம்பிள் தான். இந்த ஆட் மெத்தட் வந்து வெளிய கால் பண்ணுவாங்களா? இருங்க இன்னொரு வாட்டி நான் போடுற மாரி இந்த ஆட் போட்டுக்கிறேன். இப்ப 7ன்னு சொல்லி பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த 10 வந்து ஃபர்ஸ்ட் ரூட்ல செட் ஆயிரும். ஓகே. இப்ப 7 வந்து அவங்க ஆட் பண்ண ட்ரை பண்றாங்க. சோ இப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த மெத்தடுக்குள்ள வரும். இந்த ரூட் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். அப்ப எனக்கு இந்த மெத்தட கால் பண்ணும். இந்த மெத்தட கால் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும்? அந்த 7ங்கிற டேட்டா போகும். அதே மாரி இந்த ரூட்டையும் நான் பாஸ் பண்றேன். அதாவது ரூட்டுக்கு அப்புறம் தான் நான் லெஃப்ட் ரைட் செக் பண்ண ஆரம்பிக்கணும். சோ அதனால ஸ்டார்ட்டிங் எப்பயுமே வந்து ரூட்ட தான் நான் பாஸ் பண்ண முடியும். சோ நான் இங்க ரூட்ட பாஸ் பண்ணா என்ன ஆகும், எனக்கு ரூட் இங்க வரும். அந்த 7ங்கிற டேட்டா இங்க வரும். சோ ரூட்டோட லெஃப்ட் வந்து எம்ப்டியா இருக்கான்னு பார்க்கும். எம்ப்டியா இருந்ததுன்னா அங்க செட் பண்ணிரும். ஒருவேளை எனக்கு ஃபில் ஆயிருச்சுன்னா ரைட்ட செக் பண்ணும். ரைட் எம்ப்டியா இருந்துச்சுன்னா ரைட்ல செட் பண்ணிரும், அவ்வளவுதான். ஒருவேளை எனக்கு லெஃப்ட் ரைட் எல்லாமே வந்து எனக்கு ஆல்ரெடி ஃபுல்லா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? அதுக்கப்புறம் உள்ள லெஃப்ட் அண்ட் ரைட்ட வந்து செக் பண்ணணுமா? சோ அதுக்காக வந்துட்டு இந்த இடத்துல எல்ஸ் போட்டுக்கிறேன். சோ இந்த எல்ஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கணுமா? அதாவது இங்க சொல்றேன் பாருங்க. இப்ப எனக்கு 10ங்கிற ஒரு நோடு வந்து ஆட் ஆயிருச்சு. இப்போ ஒருவேளை வந்து சரி இது வந்து மின் ஹீப்பா? 1 இருக்கு ஃபர்ஸ்ட். அடுத்து 2, 3 இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாரி ஆல்ரெடி இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு நான் 4ங்கிற ஒரு வேல்யூ இன்செர்ட் பண்ண போறேன். சோ இந்த 4ங்கிற வேல்யூ நான் வந்து என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்? ரூட்ல இருக்கான்னு சொல்லி, அதாவது ரூட் எம்ப்டியா இருக்கான்னு பார்க்கணும். ரூட் ஃபில் ஆயிருக்கு. சோ அதோட லெஃப்ட் அண்ட் ரைட்ட செக் பண்ணிட்டேன். அதுவும் ஃபில் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கப்புறம் உள்ள லெஃப்ட் அண்ட் ரைட்ட செக் பண்ணலாமா? சோ அத செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? ஒண்ணா வந்து லெஃப்ட்ட பாஸ் பண்ணணும், ரைட்ட பாஸ் பண்ணணும். பட் இந்த இடத்துல வந்துட்டு நான் லெஃப்ட்ட பாஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? எல்லா டைமும் வந்து லெஃப்ட்லயே ஆட் ஆயிட்டு போகும். அதே மாரி ரைட்ல பாஸ் பண்ணா எனக்கு ரைட்லயே ஆட் ஆயிட்டு போகும். சோ இது எப்படி வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணலாம்? எனக்கு 2 சைடு வந்து எனக்கு ஈவனா வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு போகணும். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நான் 4 வந்து இங்க ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 5ன்னு ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 5யும் வந்து இங்க நான் இங்கேயே லெஃப்ட்லயே ஆட் பண்ணிட்டேன். இப்ப நான் 6ங்கிற ஒரு வேல்யூ ஆட் பண்ண போறேன். சோ இந்த 6 வந்துட்டு நானு இங்க ஆட் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? இந்த சைடே வந்து ஃபுல்லா எனக்கு இன்செர்ட் பண்ணிட்டு போற மாரி இருக்கும். எனக்கு அப்படி வேணாம். இந்த 6 வந்து எனக்கு இந்த சைடு ஆட் பண்ணணும். சோ அப்ப என்ன பண்ணலாம் நானு? 2 சைடு உள்ள நோடோட கவுண்ட்ட வந்து செக் பண்ணலாமா? ஏன்னா வந்து இங்க பாருங்க எனக்கு லெஃப்ட்ல உள்ளது வந்து 3 இருக்கு. பட் ரைட்ல வந்து எனக்கு ஒண்ணே 1 தான் இருக்கு. எனக்கு இது இன்செர்ட் பண்ண முன்னாடி வரைக்கும். சோ எனக்கு இதுல தான் எனக்கு கம்மியா இருக்கு. சோ எனக்கு எதுல கம்மியா இருக்கோ நான் அதுல இன்செர்ட் பண்ணலாமா? அப்பதான் வந்து எனக்கு 2 பக்கம் ஈவனா போகுமா? இப்ப வந்து நான் 6 வந்து இங்க ஆட் பண்றேன். அடுத்து 7 ஆட் பண்றேன். சோ இந்த இடத்துல வந்து 2 பக்கம் ஈவன் ஆயிருச்சு. சோ அப்ப வந்து அந்த நேரத்துல வந்துட்டு நான் எங்க வேணா ஆட் பண்ணலாம். எனக்கு ஒரு வேளை வந்துட்டு இந்த இடத்துல 7 இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. இங்க வந்து 2 தான் இருக்கு. இங்க 3 இருக்கு. அப்ப நான் இங்க தானே இன்செர்ட் பண்ணணும். அப்பதானே வந்து 2 பக்கம் எனக்கு ஈக்குவலா மாறும். சோ அதத்தான் வந்து நம்ம அங்க ஃபாலோ பண்ண போறோம். சோ அதுக்காக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு 2 சைடு உள்ள கவுண்ட்ட வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்காக வந்துட்டு புதுசா ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. டெஃப் கெட் கவுண்ட்ன்னு போட்டுக்கிறேன்.
ஸோ கவுண்ட் கண்டுபிடிக்கிற மெத்தடுக்கு எனக்கு என்ன தேவை? எந்த நோடுல இருந்து நீங்க கவுண்ட் கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லி அந்த நோட வந்து ஸ்டார்ட்டிங் நோட பாஸ் பண்ணணும். இங்க எப்படி நம்ம இந்த ரிகர்சிவ் ஆட்க்கு வந்து நோடு பாஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் பாஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு கமா போட்டு நோட வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நோடு கூட வந்துட்டு நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த நோடு ஃபர்ஸ்ட் எம்ப்டியா இருக்கான்னு பார்க்குறேன் நானு. இஃப் நாட் நோடு எனக்கு நோடு ஃபர்ஸ்ட் எம்ப்டியா இருந்தா என்ன பண்ணலாம் நானு? டைரக்ட்டா வந்து ரிட்டர்ன் 0ன்னு சொல்லி குடுத்துடலாமா? ஏன்னா வந்துட்டு நம்ம பாஸ் பண்ண நோடே வந்துட்டு எம்ப்டியா இருக்கு. எதுவுமே ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ அதுவே ஆக்சுவலா ஒரு நோடு கிடையாது. ஜஸ்ட் வந்து எம்ப்டி பாயிண்டர். ஸோ அத வந்து நம்ம ஒரு நோடா கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஸோ டைரக்ட்டா வந்து நம்ம 0ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாமா? அப்படி இல்ல. ஒருவேளை வந்துட்டு எனக்கு அதுல வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் நம்ம? ஒரு கவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி அதுக்கப்புறம் உள்ள லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் கண்டுபிடிக்கணும்ல. இந்த இடத்துல சொன்னேன்ல. இப்ப எனக்கு இத பாஸ் பண்ணா இது ஒரு கவுண்ட். இதுக்கப்புறம் உள்ள கவுண்ட் எல்லாம் ஆட் பண்ணிட்டே போணும்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அது தனித்தனியா வந்து கண்டுபிடிக்க தேவையில்ல. ஜஸ்ட் வந்துட்டு ஒரே மெத்தட திரும்ப திரும்ப கால் பண்ண போறோம். எப்படி பண்ண போறோம்னா, இங்க வந்துட்டு எனக்கு இந்த நோட்ல எதுவுமே இல்லைன்னா டைரக்ட்டா ரிட்டர்ன் 0ன்னு சொல்லி நம்ம பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை ரிட்டர்ன் இந்த 1ங்கிறது வந்து இந்த கரண்ட் நோடு. சரியா? இந்த நோடோட கவுண்ட் வந்து நான் 1ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். பிளஸ் போட்டு செல்ஃப் டாட் கெட் கவுண்ட் ஆஃப் இந்த நோடு டாட் லெஃப்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பிளஸ் போட்டு செல்ஃப் டாட் கெட் கவுண்ட் நோடு டாட் ரைட் எடுத்துக்கிறேன். இங்க என்ன பண்ணும் எனக்கு? இந்த கரண்ட் நோடோட கவுண்ட்ட 1ன்னு சொல்லி வச்சுக்கும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உள்ள லெஃப்ட் அண்ட் ரைட் எடுக்கும். இதோட லெஃப்ட் எடுத்து மறுபடியும் இதுக்குள்ள பாஸ் பண்ணும். ஸோ அது வந்து எம்ப்டியா இருந்துச்சுன்னா டைரக்ட்டா எனக்கு ரிட்டர்ன் 0ன்னு வந்துரும். அப்படி இல்லைன்னா அது கூட மறுபடியும் 1 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள லெஃப்ட் அண்ட் ரைட்ட செக் பண்ணிட்டே போகும். எனக்கு எப்ப ஸ்டாப் ஆகும்? எனக்கு எப்ப வந்து அந்த நோட்ல வந்து எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் எதுவுமே இல்ல. ஆர் அதிலேயே எதுவும் இல்லைன்னா வந்துட்டு எனக்கு ஸ்டாப் ஆகி 0ன்னு சொல்லி எனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அவ்வளவுதான். நான் டீபக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அந்த இடத்துல. இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு நோடு பாஸ் பண்ணா அதுக்கப்புறம் உள்ள லெஃப்ட் அண்ட் ரைட்டோட கவுண்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். அதுக்காக இந்த மெத்தட். இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி டீபக் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்துட்டு இந்த மெத்தட் எதுக்குன்னு சொல்லி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கோட வந்து கன்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல வந்துட்டு இஃப் செல்ஃப் டாட் கெட் கவுண்ட் ஆஃப் நோடு டாட் லெஃப்ட் இது வந்து எனக்கு சின்னதாவோ ஆர் ஈக்குவலாவோ இருக்கு. இதோட செல்ஃப் டாட் கெட் கவுண்ட் ஆஃப் நோட் டாட் ரைட். இப்போ என்ன ஆகும் எனக்கு? இது வந்துட்டு லெஃப்ட்டோட கவுண்ட் எடுத்து கொடுக்கும். இது வந்து ரைட்டோட கவுண்ட் எடுத்து கொடுக்கும். எனக்கு லெஃப்ட்டோட கவுண்ட் வந்து சின்னதாவோ ஆர் ஈக்குவலாவோ இருக்கும். எனக்கு ஏதோ ஒண்ணு இருந்துட்டு போகுது பிரச்சனை இல்ல. அதாவது எனக்கு எது கம்மியா இருக்கோ நான் அதுல இன்செர்ட் பண்ணணும். ஒருவேளை ஈக்குவலா இருந்தா நான் எதுல வேணா இன்செர்ட் பண்ணலாம்ல. நான் எனக்கு ஈக்குவலா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நான் எனக்கு லெஃப்ட்லயே ஆட் பண்ணிக்கிறேன் நானு. எனக்கு ஈக்குவலா இல்லாம இருந்தா தான் எனக்கு ரெஸ்பெக்டிவ் டைரக்ஷன்ல வந்து ஆட் பண்ணணும். எனக்கு ஒருவேளை ஈவனா இருந்து ஆல்ரெடி வந்து 2மே ஈக்குவலா இருந்துச்சுன்னா எனக்கு ஆல்ரெடி ஏதோ ஒண்ணுல ஆட் பண்ணா போதும். சோ அதனால இப்படி பண்ணிக்கிறேன் நானு. சோ இப்போ என்ன பண்றேன் நானு? செல்ஃப் டாட் ரிகர்சிவ் ஆட் நோட் டாட் லெஃப்ட் அவ்வளவுதான். இந்த இடத்துல டேட்டாவை பாஸ் பண்ணணும். இது புரியுதான்னு பாருங்க. சிம்பிள் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம லெஃப்ட் எம்ப்டியா இருக்கான்னு பார்க்குறோம். லெஃப்ட்ல ஆட் பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா ரைட் எம்ப்டியா இருக்கான்னு பார்க்குறோம். ரைட்ல ஆட் பண்ணிடுறோம். ஒருவேளை ரெண்டுமே ஆல்ரெடி ஃபில் ஆயிருந்துச்சு என்ன பண்றோம் நம்ம? ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய கவுண்ட் எடுக்கிறோம் நம்ம. எடுத்துட்டு எது சின்னதா இருக்கோ அதுல ஆட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து எல்ஸ் போட்டுக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். இங்க வந்து ரைட் அவ்வளவுதான். ஸோ எனக்கு எது சின்னதா இருக்கோ அந்த சைடு வந்து திரும்ப எனக்கு அந்த நோட பாஸ் பண்ணி எனக்கு இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மல் பைனரி ட்ரீயோட கோடு. ஓகே நான் இருங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இன்னும் 2, 3 ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. 6, 5, 4 ஓகே. இப்போ நான் டீபக் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து 10 எனக்கு ரூட் வந்து எம்டியா இருக்கு. ரூட்ல செட் ஆயிரும். ஸோ ரூட்ல செட் ஆயிட்டு வெளியே வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து 7 வந்து எனக்கு ரூட் வந்து இப்போ ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ரிகர்சிவ் மெத்தடுக்கு போகுது. அதுக்குள்ள என்ன ஆகும் எனக்கு? இது வந்து இப்போ எனக்கு ரூட்டோட லெஃப்ட் வந்து ஆல்ரெடி எம்டியா தானே இருக்கும். ஸோ எனக்கு லெஃப்ட்லயே செட் ஆயிரும் பாருங்க. இப்போ செட் ஆயிருச்சா? அவ்வளவுதான். இப்போ எனக்கு 6 ஸோ இப்போ எனக்கு ரூட் மறுபடியும் எனக்கு ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதனால ரிகர்சிவ் ஆடுக்கு போகும். இப்போ வந்து எனக்கு லெஃப்ட் ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு. ஏன்னா 7 வந்து எனக்கு ஆல்ரெடி இன்செர்ட் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், காட்டுறேன் பாருங்களேன். இங்க செல்ஃப்னு இருக்கா? இங்க ரூட் பாருங்க. ரூட்ல வந்து ஃபர்ஸ்ட் 10 இருக்கு. அதோட லெஃப்ட்ல வந்துட்டு 7 ஆல்ரெடி இருக்கு. ரைட் தான் பாத்தீங்கன்னா நன் எம்டியா இருக்கு. ஸோ இப்போ எனக்கு ரைட்ல செட் ஆகும் பாருங்க. ஸோ எனக்கு ரைட்டுக்கு போகுது. அதை நோடா மாத்தி எனக்கு செட் பண்ணிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 5 இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரிகர்சிவ் அதாவது அந்த கவுண்ட் மெத்தடுக்குலாம் போகும் பாருங்களேன், காட்டுறேன் பாருங்க, புரியும் பாருங்க சிம்பிளா. ஸோ எனக்கு ரூட் ஃபில் ஆயிருக்கு. இப்போ ரிகர்சிவ் ஆடுக்கு போகுது. எனக்கு லெஃப்ட்டும் ஃபில் ஆயிருக்கும். இப்போ ரைட்டும் ஃபில் ஆயிருக்கும். இப்போ நம்ம கவுண்ட் மெத்தடுக்கு வருது. எனக்கு இந்த அதாவது ரெண்டு சைடுல வந்து எந்த பக்கம் கவுண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுது. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவுண்ட் மெத்தடுக்குள்ள போகும். எனக்கு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு லெஃப்ட்டை பாஸ் பண்ணிருக்கும். இந்த நோடுல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. 7 இருக்கு. ஏன்னா 7 வந்து லெஃப்ட்ல ஆட் பண்ணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ 7 அந்த 7 உள்ள நோட வந்து இங்க பாஸ் பண்ணிருக்கு. இப்போ நான் செக் பண்றேன். இந்த நோடு வந்து எம்டியா இருக்கான்னு. எனக்கு எம்டியா இல்ல. ஸோ அதனால எனக்கு அடுத்த ஸ்டெப் கீழ வருது பாருங்க. இதுல என்ன பண்ணுது? 1ங்கிற ஒரு வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்குது. அது கூட வந்துட்டு அதோட லெஃப்ட் அதோட ரைட்டோட கவுண்ட் எடுத்துக்குது. இப்போ பாருங்களேன். இப்போ நான் உள்ள போற மறுபடியும். இப்போ எனக்கு இந்த மெத்தட் கால் ஆயிருக்கும். இந்த மெத்தட்ல என்ன இருக்கும்? 7க்கு அப்புறம் லெஃப்ட்ட வந்து பாஸ் பண்ணிருக்கும். 7க்கு அப்புறம் லெஃப்ட் இருந்துச்சா? இல்ல. ஏன்னா இங்க பாருங்க நோடு நன்னு இருக்கா? ஏன்னா 10, 7, 6 மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 ஆட் பண்ணிட்டோம். அடுத்து 7 அடுத்து 6 இது மட்டும் தான் இப்போ இருக்கு. நான் இதோட கவுண்ட் அதாவது 7க்கு அப்புறம் உள்ள கவுண்ட் வந்து நான் இப்போ எடுக்கணும்.
ஸோ நான் வந்து 7 பாஸ் பண்ணேன். எனக்கு 7க்கு வந்து 1 ஆட் ஆயிடுச்சு இப்போ. 1 பிளஸ் போட்டு இதுக்கப்புறம் உள்ள லெஃப்ட் ரைட் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் லெஃப்ட் வந்து ஏதாவது இருக்கா? இல்ல. ஸோ அப்ப பாருங்க எனக்கு 0ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆயிரும் பாருங்களேன் இப்போ. 0ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆயிடுச்சா? மறுபடியும் எனக்கு இதுவே கால் பண்ணுதா? இந்த இடத்துல வந்துட்டு இப்ப இத கால் பண்ணியிருக்கும். நோடோட ரைட் எடுத்து. ரைட்ல எதுவும் இருக்காது. இப்ப எனக்கு 0ன்னு சொல்லி வரும் பாருங்களேன். அவ்வளவுதான். ஸோ எனக்கு மொத்தமா வந்து அந்த 7க்கு வந்து 1ங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் வந்திருக்கும். இப்ப எனக்கு மறுபடியும் வந்து இதே இடத்துல இருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரைட்டுக்கு ஒரு கெட் கவுண்ட் போட்டிருந்தோம்ல. அதனால வந்திருக்கு. இப்ப பாருங்க நோட எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. டேட்டா வந்து 6ன்னு இருக்கா? இப்ப வந்து எனக்கு ரைட்ல உள்ள நோட தூக்கிட்டு வந்திருக்கு. ஸோ அப்ப எனக்கு 6ங்கிற டேட்டா உள்ள நோடுக்கு அப்புறம் உள்ள நோடோட கவுண்ட் எல்லாம் வந்து இப்ப நம்ம எடுக்க போறோம். ஸோ எனக்கு நோடு வந்து எம்ப்டியா இருக்காது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 1 ஆட் பண்ணிக்கும். அதோட லெஃப்ட் 0. அடுத்து அதோட ரைட் அதுவும் 0. அவ்வளவுதான். இப்ப பாருங்க எனக்கு இதுவும் 1 தான் வரும். இதுவும் 1 தான் வரும். ஸோ எனக்கு ஈக்குவல். ஈக்குவல்னா வந்து எனக்கு ஏதோ ஒரு சைடு ஆட் பண்ணிக்கலாம். நான் லெஃப்ட்லயே ஆட் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ எனக்கு இந்த ரிகர்சிவ் ஆட் திரும்ப கால் ஆகும். எனக்கு லெஃப்ட்ட வந்து பாஸ் பண்ணி. ஸோ இப்ப எனக்கு பாருங்க மறுபடியும் எனக்கு அதுக்குள்ளேயே வருது. இப்ப லெஃப்ட்டோட லெஃப்ட் எம்ப்டியா இருக்கான்னு பார்க்கும். ஆமா எம்ப்டியா இருக்கும். ஸோ அப்ப வந்து எனக்கு அதுல வந்து செட் பண்ண ட்ரை பண்ணும் இப்போ. அவ்வளவுதான். இப்ப செட் பண்ணிருச்சா? இப்ப வெளிய வந்துருச்சு பாருங்க. 5 ஆட் ஆகி முடிஞ்சிருச்சா? இப்ப நெக்ஸ்ட் வந்து 4. இது சிம்பிளா புரியும் பாருங்களேன் உங்களுக்கு. 4 இப்ப ரூட் வந்து எம்ப்டியா இருக்காது. ரிகர்சிவ் ஆட், லெஃப்ட் ஃபுல், ரைட் ஃபுல். அடுத்து இதோட கவுண்ட் செக் பண்ணுது. இருங்க கவுண்ட் முடிக்கட்டும். இப்ப கவுண்ட் வந்து எனக்கு லெஃப்ட்ல வந்து 2 இருக்கும். ரைட்ல 1 தான் இருக்கும். அப்ப எனக்கு ரைட்ல தான் ஆட் பண்ணும் பாருங்க இப்போ. சாரி. நம்ம ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப ரீரன் பண்றேன் பாருங்க. இங்க வச்சுக்கிறேன். ஓகே. ரூட் எம்ப்டியா இல்ல. இங்க வருது. ஓகே. இப்ப பாருங்களேன். எனக்கு இஃப் கண்டிஷன்குள்ள போகாம எல்ஸ் கண்டிஷன்குள்ள வருதா? ஏன்னா வந்துட்டு இப்போ லெஃப்ட்ல வந்து 2 இருக்கு. ரைட்ல 1 தான் இருக்கு. அப்ப எனக்கு ரைட் தான் சின்னது, லெஃப்ட் கிடையாது. சோ அதனால எல்ஸ் பார்ட்டுக்குள்ள வந்திருக்கு. இப்ப எனக்கு ரைட்ல உள்ள நோட தூக்கி கொண்டு போய் ரிகர்சிவ் ஆட கால் பண்ணும். அதாவது ரைட்ல வந்துட்டு எனக்கு என்ன இருக்கு? 6 இருக்கு. சோ நோட எக்ஸ்பேண்ட் பண்ற பாருங்க. நோட ரைட் எங்க? இங்க இருக்கு. ரைட்ல வந்து 6. சோ 6 இங்க வரும் பாருங்க. சோ இப்ப எனக்கு 6ஓட லெஃப்ட் அண்ட் ரைட் செக் பண்ணும். 6ஓட லெஃப்ட் வந்து லெஃப்ட், ரைட் 2மே ஃப்ரீயா தான் இருக்கு. எம்ப்டியா தான் இருக்கும். சோ லெஃப்ட்ல ஆட் பண்ணிரும். அவ்வளவுதான். வெளிய வந்துருச்சு. சோ எனக்கு மொத்தமா வந்து ஒரு பைனரி ட்ரீ ரெடி ஆயிருச்சு. சோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த பைனரி ட்ரீய வந்து நம்ம ஹீப்பா மாத்தணும். சோ அப்ப என்ன பண்ணலாம் நம்ம? அதுக்கு ஒரு மெத்தட் எழுதி நம்ம அந்த அதாவது அந்த ஹீப்போட ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணலாமா? சோ அதனால வந்து இந்த இடத்துல வந்துட்டு எம்ப்டி ஸ்பேஸ்ல எடுத்துக்கலாம் நம்ம. சோ டெஃப் ஹீப்பிஃபை அப். ஓகே. இந்த அப் ஏன் போடுறேன்னா, இந்த ஹீப்பிஃபைன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு ஹீப்பா மாத்துறதுக்கு பேரு வந்து ஹீப்பிஃபை அவ்வளவுதான். இந்த அப் எதுக்குன்னா, ஒரு ட்ரீல வந்து ஒரு நோட இன்சர்ட் பண்றீங்கன்னா, அத இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், நம்ம அத ஹீப்பா மாத்துறோம்ல, அதுக்கு பேரு வந்து ஹீப்பிஃபை அப்ன்னு சொல்லுவாங்க. அதே வந்துட்டு ஒரு நோட ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம், அத மறுபடியும் வந்து நம்ம ஹீப்பா மாத்தணும்ல. ஏன்னா ரிமூவ் பண்ணாலும் எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அந்த நேரத்துல வந்து அத ஹீப்பா மாத்தணும்ல. சோ அத வந்து ஹீப்பிஃபை டவுன்னு சொல்லுவாங்க. சரியா? இன்சர்ட் பண்றப்ப அப், ரிமூவ் பண்றப்ப டவுன். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த ஹீப்பிஃபை அப் மெத்தடுக்குள்ள வந்து என்னென்ன பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும்? எந்த நோட வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோமோ, அந்த நோடுல இருந்து நம்ம ஹீப் பண்ணா போதும்ல. ஏன்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டி வந்து நோட இன்சர்ட் பண்ணும்போது நம்ம ஹீப் பண்ணிரலாம். அப்ப என்ன ஆகும் எனக்கு? ஒரு நோட இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது ஹீப்பா மாறிரும். அடுத்த நோட நம்ம இன்சர்ட் பண்ணும்போது, அந்த நோட வந்து நம்ம வேற பொசிஷனுக்கு சேஞ்ச் பண்ணாவே போதும்ல. ஹீப்பா மாறிரும்ல. சோ அதனால வந்துட்டு நான் ஒரே ஒரு பாராமீட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது இங்க வந்து 10 வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ரூட்ல ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் 7 ஆட் பண்றேன்ல. 7 ஆட் பண்றப்ப என்ன பண்ணணும் நானு? 7 வந்து மேல போணும். 10 தான் கீழ வரணும். ஏன்னா வந்துட்டு மேக்ஸ் டூ மின் தான் போகணும். சோ அப்ப என்ன பண்ணணும் நம்ம? இது 2யும் நம்ம சேஞ்ச் பண்ணணுமா? சோ நான் 7 மட்டும் பாஸ் பண்ணா போதும். அதோட பேரண்ட் வந்து 10 தானே. அத வந்து நம்ம தனியா கண்டுபிடிச்சுக்கலாம். பட் வந்துட்டு நம்ம 7ல இருந்து தான் நம்ம ஹீப்பா மாத்தணும். சோ அதுக்காக வந்து 7 உள்ள நோட மட்டும் நான் இங்க பாஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த நோட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே போணும். சோ நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம 10 வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்து 7 வந்து நம்ம இங்க இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? இந்த 7 வந்து மேல போணும். 10 வந்து இங்க வரணும். இதுதான் வந்து கான்செப்ட். பட் இந்த இன்டர்சேஞ்ச் அதாவது நம்ம ஸ்வாப் பண்ற கான்செப்ட் வந்து எது வரைக்கும் பண்ணணும்? அப் டூ வந்து நம்ம ரூட் நோட் வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாதுல்ல. சோ அதனால வந்துட்டு நான் இங்க என்ன பண்றேன் நானு, ஒரு கண்டிஷன் புதுசா ஆட் பண்ண போறேன். வைல் நோட் நாட் ஈக்குவல் டூ செல்ஃப் டாட் ரூட்டா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எனக்கு நோடு வந்து ரூட்டா இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த அந்த ஆப்பரேஷன் வந்து பண்ண தேவையில்ல. ஏன்னா அதாவது ஸ்வாப் பண்ண தேவையில்லைல்ல. எனக்கு ரூட்ல வந்துட்டு ஸ்வாப் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் எதுவுமே வராது. ஏன்னா ரூட் தான் வந்து மெயின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எந்த நோடுமே இருக்காது டாப்ல. அப்ப நான் கீழ இருந்து ஸ்வாப் பண்ணிட்டே போகும்போது, மேல போக போக எனக்கு அதாவது ரூட்ட வந்து ரீச் பண்ண உடனே வந்துட்டு நம்மளோட ஆப்பரேஷன் ஸ்டாப் பண்ணிரணும்ல. சோ அதுக்காக இந்த கண்டிஷன். சரியா? அதே மாதிரி நம்ம பாஸ் பண்ணக்கூடிய நோடு வந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து வச்சிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம அத சேஞ்ச் பண்ண முடியும். வேல்யூவே இல்லாத நோட நம்ம வந்து பாஸ் பண்ணா வந்துட்டு, இந்த மெத்தட்னால வந்து அதோட வேலைய கரெக்ட்டா பார்க்க முடியாது. சோ அதனால வந்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல வந்துட்டு இந்த கண்டிஷன் செக் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு வைல் நோட் அண்ட் கண்டிஷன் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான்.
அதாவது எனக்கு நோடு வந்து ஏதோ ஒன்று ஃபில் ஆயிருக்கணும். அதே மாதிரி எனக்கு ரூட் நோடா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். இதுதான் வந்து இங்க கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிட்டே போறேன். அவ்வளவுதான். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த நோடோட பேரண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். சோ அதனால வந்துட்டு நான் பேரண்ட் நோடு ஈக்குவல் டு ஒரு மெத்தட் அதுக்கு புதுசா எழுதிக்கலாம் நம்ம. டெஃப் கெட் பேரண்ட்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை? நான் எந்த நோடோட பேரண்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம பேரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணா கண்டுபிடிக்க முடியும். அதாவது டைரக்டா வந்துட்டு நானு 7ங்கிற ஒரு வேல்யூ குடுக்குறேன் உங்ககிட்ட. இந்த 7ங்கிற வேல்யூவோட பேரண்ட் என்ன? 10. அதான் ஆக்சுவலா வந்துட்டு இந்த 7ஓட பேரண்ட் வந்து 10. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? 7ங்கிற ஒரே ஒரு டேட்டா வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? நான் 10ல இருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சா தான் எனக்கு 7 வந்து 10ஓட சில்ட்ரனான்னு சொல்லி பார்ப்பேன். அதாவது லெஃப்ட் ஆர் ரைட்ல இருக்கான்னு பார்ப்பேன். அப்ப வந்து 10 வந்து நான் பேரண்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ அதத்தானே பண்ண முடியும். சோ அதனால வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரூட்ட வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். இங்க கமாண்ட் போட்டு ரூட்ட வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். சரியா? சோ இந்த இடத்துல வந்துட்டு இஃப் ரூட் டாட் லெஃப்ட் டபுள் ஈக்குவல் டு நோடா இருந்துச்சுன்னா ஆர் ரூட் டாட் ரைட் டபுள் ஈக்குவல் டு நோடா இருக்கான்னு பாக்குறேன். அதாவது இப்ப எனக்கு 10ன்னு சொல்லி எடுத்தேன்ல, இங்க வந்து 10 பாஸ் பண்றேன், இங்க வந்து 7 பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 10ஓட லெஃப்ட் ஆர் ரைட்ல வந்துட்டு இந்த 7 இருக்கான்னு பாக்குறேன். இருந்துச்சுன்னா இந்த 10 தானே பேரண்ட். சோ அதனால வந்துட்டு இங்க ரிட்டர்ன் ரூட்ட ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சரி. இது புரியுதான்னு பாருங்க. இங்க வந்துட்டு 10ன்னு சொல்லி வேல்யூ வருது. இங்க வந்து 7 வருது. சோ இந்த 7 இந்த 10ஓட லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்துட்டு இந்த 7 இருக்கான்னு பார்க்கிறேன். இருந்துச்சுன்னா நான் டைரக்ட்டா ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ஒருவேளை அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் நம்ம? திரும்ப வந்துட்டு அதோட லெஃப்ட் மறுபடியும் அதோட லெஃப்ட் ரூட்டோட லெஃப்ட் எடுக்கணும். எடுத்து நானு மறுபடியும் செக் பண்ணணுமா? சோ இஃப் ரூட் டாட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்க்கிறேன் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த 10க்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கான்னு பார்க்கிறேன். இருந்துச்சுன்னா நான் அத லெஃப்ட்ட வந்து எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு இதே மெத்தட கால் பண்றேன். மறுபடியும் வந்து பேரண்ட்ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு செல்ஃப் டாட் கெட் பேரண்ட் இங்க நோட் சேம் பாஸ் பண்ணிக்கிறேன். கமா ரூட் டாட் லெஃப்ட். அதாவது ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ வந்துட்டு 10 இருக்கு. இங்க வந்து 7 இங்க வந்து 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து 5 இருக்கு. இப்ப நான் வந்துட்டு 5யோட பேரண்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 5யும் 10 தான் நான் பாஸ் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 10ஓட லெஃப்ட் அண்ட் ரைட்ல இந்த 5 இருக்கான்னு பார்க்கிறேன். இல்ல. அப்ப என்ன பண்றேன் நானு? இந்த 10க்கு லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கிறேன். இருந்துச்சுன்னா நான் திரும்ப வந்து 7 வந்து பாஸ் பண்ணி விடுறேன். 7யும் 5யும் பாஸ் பண்றேன். அப்ப என்ன எனக்கு 7ஓட லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்துட்டு 5 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுமா? அப்ப எனக்கு மேட்ச் ஆகும்ல. 5 மேட்ச் ஆகும்ல. 7ஓட லெஃப்ட்ல வந்து மேட்ச் ஆகும்ல. அப்ப எனக்கு 7 தான் வந்து பேரண்ட் சொல்லி தெரிஞ்சிருமா? சோ அதத்தான் வந்து நான் இங்க பண்றேன். அவ்வளவுதான். எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ரூட்டோட லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கிறேன். இருந்துச்சுன்னா திரும்ப நான் பாஸ் பண்றேன். இது அந்த 10ஓட லெஃப்ட் எடுத்து அதாவது 7 வந்து இங்க பாஸ் பண்றேன். 5 இங்க பாஸ் பண்றேன். அவ்வளவுதான். சோ இப்ப இந்த இடத்துல வந்து அதோட பேரண்ட் வந்து எனக்கு கிடைக்குமா? பட் எனக்கு பேரண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. பேரண்ட் கிடைக்காம போக சான்ஸ் இருக்கு. சோ ஒருவேளை கிடைச்சா மட்டும் தான் நான் ரிட்டர்ன் பண்ணணும். சோ இஃப் பேரண்ட் இருந்தா மட்டும் தான் நான் ரிட்டர்ன் பேரண்ட் சொல்லி போடுறேன். இது புரியுதான்னு பாருங்க. சிம்பிள் தான். இத அப்படியே நான் காப்பி பண்ணி ரைட்டுக்கும் போட்டுக்கிறேன். இங்க வந்து ரைட் அதே மாதிரி இங்கேயும் ரைட். ஒருவேளை இந்த 3 கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு என்னன்னு அர்த்தம்? எனக்கு பேரண்ட் கிடைக்கலன்னு தானே அர்த்தம். சோ அதனால வந்துட்டு இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் நன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இது எதுக்கு நான் இந்த கண்டிஷனு? இப்போ ஒருவேளை இங்க பாருங்களேன். இப்ப இது புரியும் பாருங்க உங்களுக்கு. இப்போ ஒருவேளை வந்துட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 வந்து இந்த சைடு இருக்கு. ஓகே. இப்ப நம்ம வந்து 5யும் 5யோட பேரண்ட் வந்து நீ கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்றேன் நானு? 5யும் 10யும் நான் பாஸ் பண்றேன். அப்ப என்ன பண்ணும்? 10க்கு லெஃப்ட் ரைட்ல வந்து 5 இருக்கான்னு பார்க்கும். இல்ல. அப்ப என்ன பண்ணும்? இதோட லெஃப்ட் இருக்கான்னு பார்க்கும். இருக்கு. அப்ப இந்த 7யும் 5யும் பாஸ் பண்ணும். சோ அப்ப என்ன பண்ணும்? 7க்கு லெஃப்ட்ல வந்துட்டு 5 இருக்கான்னு பார்க்கும். இல்ல ரைட்ல 5 இருக்கான்னு பார்க்கும். எதுவுமே இருக்காது. ஏன்னா எனக்கு 2மே எம்ப்டியா இருக்கு. அதே மாதிரி மேட்ச் ஆகலைன்னு என்ன பண்ணும்? மறுபடியும் வந்துட்டு இதோட லெஃப்ட் ரைட்டையும் பாஸ் பண்ணும். இதோட லெஃப்ட் ரைட்டையும் பாஸ் பண்றதுக்கு இதுல எதுவுமே இல்ல முதல்ல. அப்ப எனக்கு எதுவுமே இல்லைன்னா வந்து எனக்கு என்ன அர்த்தம்? எனக்கு இந்த 7 வந்து பேரண்ட் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்றேன் நானு? இங்க வந்துட்டு நான் நன்னுன்னு சொல்லி ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? அந்த நன்னுங்கிற வேல்யூ இந்த இடத்துல கிடைக்கும். இந்த பேரண்ட்ல கிடைக்கும். இந்த பேரண்ட் வந்து நன்னுன்றத நம்ம ரிட்டர்னே பண்ணல. இந்த பேரண்ட்ல ஏதோ ஒரு வேல்யூ இருந்தா மட்டும் தான் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். அப்ப எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் எனக்கு இத செக் பண்ணும். அப்ப இத செக் பண்ற இடத்துல எனக்கு என்ன பண்ணும்? இந்த 6 எடுக்கும் இப்போ. இந்த 6யும் 5யும் கம்பேர் பண்ணும். சோ எனக்கு மேட்ச் ஆகும். எனக்கு இதுதான் பேரண்ட். அப்ப எனக்கு இது டைரக்ட்டா ரிட்டர்ன் பண்ணிரும். சோ அந்த நேரத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அந்த 6 கிடைக்கும். அந்த 6 வந்து எனக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணிரும். அவ்வளவுதான். சோ இந்த கண்டிஷன் எதுக்குன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கண்டிஷன் இந்த இஃப் கண்டிஷன் எதுக்கு போட்டுருக்குன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ. சோ இந்த மெத்தட் வந்து நான் இங்க கால் பண்ணிக்கிறேன் இப்போ. செல்ஃப் டாட் கெட் பேரண்ட் அந்த நோட வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். இங்க செல்ஃப் டாட் ரூட்ட பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து எனக்கு பேரண்ட் வந்து ரூட்ல இருந்து தான் கண்டுபிடிக்க ஆரம்பிக்க முடியும். சோ அதனால அப்படி போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ நான் பேரண்ட்ட வந்து கண்டுபிடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பேரண்டோட டேட்டா வந்து அதோட சில்ட்ரனை விட அதிகமா இருந்தா ஸ்டாப் பண்ணணுமா? அதான கான்செப்ட் இந்த இடத்துல. இங்க பாருங்களேன். 10 இங்க இருக்கு. 7 இங்க இருக்கு. இந்த 7 வந்து 10 விட சின்னதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் நம்ம? இது 2யும் ஸ்வாப் பண்ணணும். சோ அதனால என்ன பண்றேன் இந்த இடத்துல நானு? இஃப் பேரண்ட் நோட் டாட் டேட்டா கிரேட்டர் தென் நோட் டாட் டேட்டா.
இது புரியுதான்னு பாருங்க. எனக்கு 10 வந்து 7 விட அதிகமா இருந்ததுன்னா நான் ஸ்வாப் பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு இந்த இடத்துல பேரண்ட் நோடு டாட் டேட்டா சாரி கமா நோடு டாட் டேட்டா ஈக்குவல் டு நோடு டாட் டேட்டா. இந்த ஸ்வாப் பண்ற இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஒன்லைன்ல ஸ்வாப் பண்றது அவ்வளவுதான். அதாவது இதுல இருக்க டேட்டா தூக்கி அதுல போட்டுக்க, அதுல இருக்க டேட்டா தூக்கி இதுல போட்டுக்கிறேன் அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும் எனக்கு 10 7 வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருமா, அதான் ஸ்வாப் ஆயிருமா. சோ அதைத்தான் வந்து நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஒருவேளை எனக்கு பேரண்ட் டேட்டா ஆல்ரெடி வந்து ஈக்குவலாவோ அது வந்து கம்மியா இருக்கு ஆல்ரெடி. அப்ப என்ன பண்ணலாம் நானு, அதோட வந்து என்னோட ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல. இப்ப எனக்கு இந்த இடத்துல பாருங்களேன். இப்போ ஒருவேளை வந்துட்டு இங்க 7 இருக்கு, இங்க வந்து 10, இங்க 11, இங்க வந்துட்டு இப்போ 6ங்கிற ஒரு வேல்யூ நான் இன்செர்ட் பண்றேன். ஆர் வந்துட்டு 9 இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் 9 வந்து இன்செர்ட் பண்றேன். இப்ப நானு இது ரெண்டையும் வந்து நான் ஆல்ரெடி வந்து இன்செர்ட் பண்ணி நான் ஹீப் பண்ணி மாத்தி வச்சுட்டேன். இப்ப நான் 9 வந்து இன்செர்ட் பண்றேன். அப்ப என்ன பண்றேன் நானு, இதோட பேரண்ட் எடுத்து நான் கம்பேர் பண்றேன். டேட்டாவை பேரண்ட் எடுத்துட்டு கம்பேர் பண்றேன். எனக்கு இப்ப அதிகமா இருக்கு. சோ அப்ப என்ன பண்றேன், 9 தூக்கி இங்க போட்டுக்கிறேன், 10 தூக்கி இங்க போட்டுக்கிறேன். இப்ப போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நானு, மறுபடியும் வந்துட்டு இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணணும்ல. சோ திரும்ப வந்து நான் அதே மெத்தட கால் பண்ணிக்கலாம். எனக்கு வைல் லூப் இருக்கிறதுனால எனக்கு திரும்ப அதே மெத்தட் கால் ஆயிக்கும். அது பிரச்சனை இல்ல. இப்போ ஒருவேளை எனக்கு திரும்ப எனக்கு கால் ஆகுது. அந்த இடத்துல வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்றப்ப எனக்கு இது ரெண்டும் வந்து ஆல்ரெடி வந்து கரெக்ட் ஃபார்மட்ல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நானு இதுக்கு மேல போய் செக் பண்ணணும் என்ன அவசியம் இருக்கான்னு பாருங்க. எனக்கு அது வந்து ரூட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கண்டிஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு ரூட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு வேளை வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்ப நான் இதுக்கு மேல செக் பண்ணணுமா? செக் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இதுக்கு மேல வேல்யூ வந்து இன்செர்ட் பண்றப்பயே நான் ஆல்ரெடி ஹீப் பண்ணி வச்சிருப்பேன். அப்ப அதனால வந்துட்டு நான் இன்செர்ட் பண்ண வேல்யூ மட்டும் நான் அதோட லெவல மட்டும் கரெக்ட்டா வந்து இன்செர்ட் பண்ணி முடிச்சுட்டேன்னா, நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எல்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு பிரேக் பண்ணிடுறேன் அவ்வளவுதான். எனக்கு அதாவது ஏதோ ஒரு பொசிஷன்ல வந்துட்டு ஆல்ரெடி வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு திரும்ப வந்து கன்டின்யூ பண்ண அவசியம் இல்ல. சோ அதனால நான் பிரேக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஒன்ஸ் நம்ம டேட்டா மாத்திட்டு திரும்ப வந்துட்டு அதுக்கு உள்ள மேல உள்ள டேட்டா கம்பேர் பண்ணணும்ல. அதனால வந்துட்டு நோட் ஈக்குவல் டு பேரண்ட் நோட்ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்ப என்ன ஆகும் எனக்கு அந்த 7 10யும் 9யும் இன்டர் அதாவது ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் நான் திரும்ப வந்துட்டு அந்த 9 வந்துட்டு இந்த நோட்ல செட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த நோட் வந்து திரும்ப எனக்கு இந்த வைல் லூப்குள்ளேயே போகும். மறுபடியும் வந்துட்டு அந்த 9ஓட பேரண்ட் 7 எடுக்கும். அந்த 7யும் 9யும் கம்பேர் பண்ணும். எனக்கு ஆல்ரெடி கரெக்ட்டா இருந்துச்சுன்னா எல்ஸ் பிரேக் ஆயிடும். சோ ஓகே நான் உங்களுக்கு டீபக் பண்ணி காட்ட புரிஞ்சிரும். இப்போதைக்கு ஜஸ்ட் வந்துட்டு நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி புரிஞ்சுனா போதும் உங்களுக்கு. இது வந்துட்டு திரும்ப கால் ஆகுறதுக்காக. திரும்ப கால் பண்றப்ப எனக்கு ஒரு ஸ்டெப் மேல இருந்து கால் பண்ணணும். சோ அதனால வந்துட்டு அதோட பேரண்ட் எடுத்து கால் பண்றேன் அவ்வளவுதான். சரியா? சோ இந்த ஹீப்பிஃபைய நான் என்ன பண்றேன் நானு, இங்க கால் பண்ணிக்கிறேன். செல்ஃப் டாட் ஹீப்பிஃபை அப். இங்க வந்துட்டு இந்த நோ டாட் லெஃப்ட்ட வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். அதே மாரி இத அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து ரைட். எனக்கு ரைட்ல இன்செர்ட் பண்ணாலும், அது லெஃப்ட்ல இன்செர்ட் பண்ணாலும் எனக்கு ஹீப் பண்ணணும். அதனால இங்க இப்படி போட்டுக்கிறேன். சரியா? சோ இப்ப வந்து உங்களுக்கு நான் டீபக் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். 10 வந்து உங்களுக்கு புரியும். அது ஸ்டார்ட்டிங்ல அங்க தான் ஆட் ஆகும். அந்த ஹீப்பிஃபை ஆப்பரேஷனுக்குள்ளே போகாது. ஓகே 7க்கு வருவோம் இப்ப நம்ம. இப்ப 7 ஆட் பண்ண ட்ரை பண்றோம் நம்ம. ரூட் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். இப்ப நெக்ஸ்ட் ரிகர்சிவ் ஆட். இப்ப லெஃப்ட் வந்து எம்ப்டியா இருக்கும். சோ லெஃப்ட் வந்து எனக்கு நோடா மாத்தி ஃபர்ஸ்ட் இன்செர்ட் பண்ணிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் ஹீப்பிஃபைக்கு வருது இப்போ. சோ ஹீப்பிஃபைக்கு போறப்ப எனக்கு என்ன ஆகுது, இந்த நோட்ல வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். எனக்கு 7 இருக்கு. அதாவது கரண்டா நம்ம வந்து எதை இன்செர்ட் பண்ணமோ அத வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். சோ அப்ப என்ன பண்ணு எனக்கு அந்த நோடு வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ஒண்ணு வேல்யூ இருக்கான்னு பாக்கும். ஆமா வேல்யூ இருக்கு. அதே மாரி எனக்கு அது ரூட் நோடான்னு பாக்கும். எனக்கு ரூட் நோட் கிடையாது. 10 தான் வந்து ரூட். அப்ப எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப இதுக்குள்ள போகும் பாருங்க. இப்ப இதுக்குள்ள போகுதா? இப்ப 7ஓட பேரண்ட்ட கண்டுபிடிக்குது. அப்ப பேரண்ட் என்ன 10. இது எனக்கு இது தேவை. சோ அதனால வந்து கெட் பேரண்ட்க்குள்ள போகுது. இங்க வந்து நான் ரூட்ட பாஸ் பண்ணியிருக்கேன். அதே மாரி 7 வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு ரூட்ல வந்து என்ன இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் இப்போ. ரூட்ல வந்து 10 இருக்கு. இப்ப ரூட்டோட லெஃப்ட் என்ன இருக்கு? 7 தானே இருக்கு. சோ இந்த 7ம் இந்த 7ம் மேட்ச் ஆகுமா? அப்ப எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? அப்ப எனக்கு 10 வந்து ரிட்டர்ன் பண்ணிரும் பாருங்களேன். 10 ரிட்டர்ன் ஆகுதா? சோ இந்த பேரண்ட்ல வந்து இப்ப எனக்கு 10 இருக்கும். இப்ப பேரண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். 10 இருக்கா? சோ 7ஓட பேரண்ட் 10 அவ்வளவுதான். இப்ப இந்த 10ஓட டேட்டாவும் 7ஓட டேட்டா அதாவது 10ம் 7ம் வந்து கம்பேர் பண்றேன். இப்ப 10 வந்து எனக்கு அதிகம் தானே. அதிகமா தானே ஸ்வாப் பண்ணணுமா? சோ எனக்கு ஸ்வாப் பண்றதுக்குள்ள போகுது. எனக்கு இப்ப ஸ்வாப் ஆகும் பாருங்க. அப்ப இங்க இந்த இடத்துல பாருங்க. பேரண்ட்ல வந்து இப்ப 10 இருக்கு. இப்ப பேரண்ட்ல 7ஆ மாறும் பாருங்க. பேரண்ட்ல 7ஆ மாறிடுச்சா? நோடுல வந்து 10ன்னு மாறிடுச்சா? அவ்வளவுதான். இதான் வந்து கான்செப்ட். இது புரியுதான்னு பாருங்க. பேரண்ட்ல ஃபர்ஸ்ட் 10 இருந்துச்சு. நான் 10யும் 7யும் ஸ்வாப் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான். பண்ணி முடிச்சுட்டு இந்த நோடுங்கிற ஒரு வேரியபிள் வந்து என்னத்த செட் பண்றேன்னா, மறுபடியும் வந்து அந்த 7வே செட் பண்றேன். ஏன்னா வந்து 7க்கு மேல மறுபடியும் வந்து ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா, அதையும் நான் கம்பேர் பண்ணணும். சோ அதனால வந்துட்டு இந்த நோடுல வந்துட்டு இந்த 7 செட் பண்ணி விட்டுறேன். அப்ப என்ன ஆகும் மறுபடியும் எனக்கு இந்த வைல் லூப் வந்து இந்த கண்டிஷன் எப்ப எனக்கு ஃபெயில் ஆகுதோ, அது வரைக்கும் எனக்கு திரும்ப திரும்ப கால் ஆயிட்டு தானே இருக்கும். அப்ப இங்க நான் செட் பண்ணி விட்டா மட்டும் போதும். எனக்கு திரும்ப கால் பண்ற வேலைய அதுவே பார்த்துக்கும். சோ எனக்கு திரும்ப வந்து வைல் லூப் செக் பண்ணும் பாருங்களேன். எனக்கு வைல் லூப் செக் பண்ணும். அப்ப வந்துட்டு இந்த நோடுல வந்து இப்ப எனக்கு 7 இருக்கும். 7 வந்து ஏதோ ஒரு வேல்யூ. சோ எனக்கு இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும். பட் இந்த கண்டிஷன் யோசிச்சு பாருங்க. எனக்கு இப்ப ரூட்ல வந்து 7 மாறி இருக்கு. ஏன்னா வந்துட்டு நான்
10 7 ஸ்வாப் பண்ணிட்டேன்ல. 10 தான் வந்து ஆல்ரெடி ரூட்ல இருந்துச்சு. இப்ப 7 ரூட்ல இருக்கு எனக்கு. அப்ப எனக்கு இந்த கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆகும். அப்ப இதுக்குள்ள போகாது பாருங்களேன் எனக்கு இப்போ. இதுக்குள்ள போகாம எனக்கு திரும்ப வந்து எனக்கு வெளிய வந்து இந்த இந்த இதுக்கு வந்துருச்சா? ஏன்னா வந்து இப்ப எனக்கு 7 தான் வந்து ரூட்ல இருக்கு. நான் வந்து ரூட்ட வேணா எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இங்க வந்துட்டு ஹீப் எக்ஸ்பேண்ட் பண்றேன். ரூட்ல வந்து 7 இருக்கா? அதாவது எனக்கு இந்த மாரி இருந்தது. இப்படி இருந்துச்சா? இது வந்து இப்ப எனக்கு இப்படி மாறிருச்சு. அவ்வளவுதான். இதுதான் வந்து ஹீப்பிஃபை அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இப்ப 6 ஆட் பண்ணும். 6 வந்து எனக்கு இந்த இடத்துல ஆட் ஆகும். சரியா? ஆட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இது 2யும் ஸ்வாப் பண்ணும் பாருங்களேன். இத மட்டும் உங்களுக்கு காமிச்சுட்டு குயிக்கா நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப 6 ஆட் ஆகுது. ஓகே. ரூட் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கு. ரிகர்சிவ்க்கு போகுது. லெஃப்ட்ல வந்து ஆல்ரெடி 10ங்கிற வேல்யூ இருக்கு. சோ எனக்கு ரைட்ல ஆட் பண்ணுது. சோ ரைட்ல வந்துட்டு எனக்கு நோடா மாத்தி செட் பண்ணிருச்சு. ஓகே. இப்ப ஹீப்பிஃபைக்கு போகுது. இப்ப ஹீப்பிஃபைல என்ன ஆகுது? எனக்கு இந்த நோட்ல வந்து எனக்கு இப்ப 6 இருக்கும். இப்ப பாருங்க. நோட்ல 6 இருக்கா? ஓகே. இப்ப எனக்கு நோடு வந்து எனக்கு ரூட் கிடையாது. அதே மாரி நோட்ல வேல்யூ இருக்கு. சோ எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. உள்ள போகுது. பேரண்ட்ட கண்டுபிடிக்குது. பேரண்ட் என்ன இப்ப எனக்கு? இங்க வந்து ரூட்ட பாஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து நோடு. இங்க நோட்ல வந்து 6 இருக்கும். ரூட்ல வந்து 7 இருக்கும். சோ 7ஓட சில்ட்ரன் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து 6 இருக்க போது. சோ டைரக்ட்டா ரூட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணிரும் பாருங்க. ஓகே. ரூட்ட ரிட்டர்ன் பண்ணிருச்சு. இப்ப பேரண்டோட டேட்டா கம்பேர் பண்ணு. அப்சல்யூட்டா வந்து 7 வந்து அதிகம். சோ அதனால வந்துட்டு எனக்கு அதுக்குள்ள போகும். 2யும் ஸ்வாப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த நோட்ல வந்து 6 செட் பண்ணிருது மறுபடியும். சோ இப்ப வந்து எனக்கு 6 தான் வந்து ரூட்டா மாறிரும். சோ இப்ப இந்த கண்டிஷன் எனக்கு மறுபடியும் ஃபெயில் ஆயிரும் பாருங்க. சோ எனக்கு மறுபடியும் வந்து இங்க வந்துருச்சு. இப்ப நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ரூட்ல வந்து எனக்கு 6 இருக்கா? லெஃப்ட்ல பாருங்க 10 இருக்கும். ரைட்ல 7 இருக்கும். இப்போ. புரியுதா இது? இப்ப என்ன பண்ணுச்சு எனக்கு? இந்த 6 7 இன்டர்சேஞ்ச் பண்ணிருச்சு. 6 வந்து இங்க வந்துருச்சு. 7 வந்து இங்க வந்துருச்சு. இப்ப பாருங்க எனக்கு ஹீப்போட ப்ராப்பர்ட்டி ஃபாலோ பண்ணுதா? சிம்பிள் கான்செப்ட் தான். நார்மல் பைனரி ட்ரீல என்ன பண்ணமோ அத நம்ம அப்படியே பண்ணிட்டோம். அடிஷனலா வந்துட்டு ஒரே ஒரு கான்செப்ட் என்ன? இந்த ஹீப்பிஃபை ஆப்பரேஷன். இந்த ஹீப்பிஃபை ஆப்பரேஷன்ல வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ரூட்ட ரீச் பண்ற வரைக்கும் இந்த கண்டிஷன் செக் பண்றோம். பேரண்ட்டையும் அதோட சில்ட்ரனையும் வந்து டேட்டா கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணிட்டு எனக்கு அதாவது மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா, அதாவது எனக்கு கிரேட்டராவோ ஆர் வந்து லெஸ்ஸராவோ இருந்துச்சுன்னா, நம்ம அத ஸ்வாப் பண்றோம். ஸ்வாப் பண்ணிட்டு திரும்ப வந்து எனக்கு அதோட பேரண்ட் எடுத்து செக் பண்றோம். சோ அதத்தான் வந்து திரும்ப திரும்ப இங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த பேரண்ட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தனியா ஒரு மெத்தட் எழுதியிருப்போம். இது சிம்பிள் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது மட்டும் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கும். சோ நீங்க என்ன பண்றீங்க? இதே மாரி வந்துட்டு இந்த கோட வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நீங்க ஓனா வந்து ட்ரை பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த கோட வந்து டீபக் பண்ணுங்க. நான் வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு டீபக் பண்ணா வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதே மாரி வந்துட்டு நான் சொல்லிக் குடுத்துட்டே இருந்தா வந்து உங்களுக்கு புரியாது. நீங்க ஓனா வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சா தான் வந்து புரிய ஆரம்பிக்கும். சோ அதனால வந்துட்டு நீங்க வந்து ஓனா ட்ரை பண்ணுங்க. பட் வந்து கோட் வந்து சிம்பிள் தான். இந்த மாரி நோடு கான்செப்ட் வந்தாலே வந்துட்டு இந்த ரிகர்சிவ் ஃபங்ஷன் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு திரும்ப திரும்ப ஒரே ஆப்பரேஷன நம்ம நெறைய நோடுக்கு பண்ணுவோம். சோ அதனால வந்து ரிகர்சிவ் ஆப்பரேஷன் வரும். சோ இந்த ரிகர்சிவ் ஆப்பரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரிகர்சிவ் ஆப்பரேஷன்ல என்ன பண்றோம்னு சொல்லிட்டு. அதாவது பேஸ் கண்டிஷன். நம்ம ஒரு ரிகர்சிவ் ஆப்பரேஷன் எதுக்காக பண்றோம்னு சொல்லி யோசிங்க ஃபர்ஸ்ட். அத வந்து திரும்ப திரும்ப எப்படி வந்து வேற வேற நோடுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லி யோசிங்க. அதாவது நான் இங்க சொல்லிக் குடுத்தேன்ல. இப்ப நானு இந்த நோடோட லெஃப்ட் அண்ட் ரைட்ட எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டேன். இந்த நோடோட லெஃப்ட் அண்ட் ரைட்ட நம்ம என்ன பண்ணணும்? அத பண்ணி முடிச்சிடுறேன். ஒருவேளை எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, அப்ப என்ன பண்ணணும்? இதே லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்து நான் திரும்ப வந்து இதவே கால் பண்ணணும். சோ அப்படி கால் பண்றப்ப நீங்க எழுதின அந்த காமன் லாஜிக் வந்து இதுக்கும் அப்ளிகபிள் ஆகுதான்னு பாருங்க. அவ்வளவுதான். ரிகர்ஷன் முடிஞ்சது. அந்த ரிகர்ஷன்ங்கிறது வந்து ஒரு ஜெனரிக் மெத்தடா இருக்கணும். அந்த ஜெனரிக் மெத்தட் வந்து நீங்க ஏதோ ஒரு டேட்டாவ பாஸ் பண்ணா, நீங்க பண்ண லாஜிக்லாம் வந்து அந்த டேட்டால அந்த நோடுல வந்து அப்ளிகபிள் ஆகுற மாரி இருக்கணும். அவ்வளவுதான். சரியா? சோ அவ்வளவுதான் வந்து இந்த ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும். இந்த மின் ஹீப்ல வந்துட்டு இன்சர்ஷன் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்பரேஷன் இருக்கு. அதே மாரி பீக் ஆப்பரேஷன் ஒண்ணு இருக்கு. மெர்ஜ் ஆப்பரேஷன் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். இந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் முடிஞ்ச அளவு தெளிவா தான் கவர் பண்ணியிருப்பேன். மேபி வந்து ஒரு சிலருக்கு புரியாம போக சான்சஸ் இருக்கு. நீங்க புரியலனா வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன புரியலன்னு சொல்லி கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டா கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி இல்லன்னா வந்துட்டு நீங்க ஓனா வந்துட்டு கோட எழுதி அத டீபக் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிரும். சரியா? சோ அவ்வளவுதான் ஹீப் டேட்டா ஸ்ட்ரக்சர பொறுத்தவரைக்கும். வெறும் நம்ம மின் ஹீப் மட்டும் தான் பார்த்திருப்போம். அதுவும் வெறும் இன்சர்ஷன் மட்டும் தான். இன்சர்ஷன்லயே வந்துட்டு இவ்வளவு வேலை பண்ற மாரி இருக்கும். இத வந்து இன்னும் நம்ம சிம்பிளா பண்றனால பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்துட்டு இன்னும் சிம்பிளா பண்ணா கோட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்க மாரி இருக்கும். உங்களுக்கு புரியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால வந்துட்டு கொஞ்சம் கோட் வந்து பெருசா இருந்தாலும் பரவால்ல. உங்களுக்கு புரியிற மாரி இருக்கணும்க்காக நான் இப்படி சொல்லிக் குடுத்திருக்கேன். சரியா? சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும். இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் எ நைஸ் டே.